வணக்கம். ஜஸ்வினி ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் சிங்கள முறையில் மாசி சம்பல் செய்ய போகிறோம். அது சிங்களத்தில் உம்பலக்கடை சம்பல்னு சொல்லுவார்கள். இந்த சம்பலை சோட்டோடையோ அல்லது புட்டோடையோ சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். வாங்கோ இந்த சம்பல் எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 85 கிராம் மாசி கருவாடு, 150 கிராம் சின்ன வெங்காயம், 4 உள்ளிப்பல் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன், 2 மேசக்கரண்டி மிளகாய் செதில்கள், 3 துண்டு ரம்பை இலை, 2 துண்டு கருவாப்பட்டை, கறிவேப்பிலை சிறிதளவு, 2 மேசக்கரண்டி எண்ணெய், அரைப்பாதி தேச்சிக்காய், உப்பு தேவையான அளவு, 2 துண்டு ஏலக்காய், 3 கிராம்பு, வெங்காயம் மூழ்கி பறிப்பது தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதுக்குள்ள 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கேன், அதை போட்டுக்கொள்றேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பம்பாய் எண்ணெயோ அல்லது வெள்ளை வெங்காயமோ பாவிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் மட்டும் பொரித்தெடுக்கணும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறும் வரைக்கும் பொரித்தெடுப்போம். வெங்காயத்தின் கலர் மாறிக்கொண்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பொரித்தெடுப்போம். வெங்காயத்தின் கலர் மாறிட்டுது. இனி நாங்கள் அதை இறக்கி விடுவோம். டிஷ்யூ போட்ட பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விடுவோம். அப்போத்தான் டிஷ்யூவில் எண்ணெய் வந்து ஊறி எண்ணெய் தன்மை இல்லாமல் அந்த வெங்காயம் இருக்கும். பொரித்த வெங்காயம் எல்லாம் இறக்கி முடிஞ்சுது. இனி நாங்கள் ஒரு மண் சட்டியில் 2 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், அதை அதுக்குள்ள ஊற்றிக்கொள்ளுவோம். எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சு வந்த பிறகு அதுக்குள்ள 3 துண்டு கிராம்பை போட்டுக்கொள்ளுவோம். அதோட 2 ஏலக்காயையும் 2 துண்டு கருவாப்பட்டையும் அதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம். இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு இதுக்குள்ள 3 துண்டு ரம்பை இலையை இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு அதுக்குள்ள 4 பல்லு உள்ளி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் இதுக்குள்ள சேர்த்து பொரித்தெடுப்போம். உள்ளின கலர் மண்ணிறமாக மாறும் வரையும் இதை பொரித்தெடுப்போம். அதோடு நாங்கள் கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். உள்ளின கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருது, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. மண்ணிறமாக வரும் வரைக்கும் அதை பொரித்தெடுப்போம். உள்ளின கலர் மண்ணிறமாக மாறினா தான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்குது. உள்ளின கலர் மாறிச்சுது. இனி நாங்கள் இதுக்குள்ள 85 கிராம் மாசி எடுத்து வச்சுக்கேன், அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். இந்த மாசி கருவாடு சாஃப்டாக வரும் வரையும் எண்ணெயில் போட்டு வதங்க விடுவோம். மாசி கருவாடு சாஃப்டாக வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள 2 மேசக்கரண்டி அறுவல் நொறுவலாக அரைத்த செத்த மிளகாய் செதில்களை இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். அதோடு நாங்கள் உப்பையும் சேர்த்துக்கொள்வோம். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பின் அளவை போட்டுக்கொள்ளுவோம். அடுப்பை நடுத்தர சூட்டில் வச்சுக்கொண்டு இந்த உப்பு எல்லாவற்றையும் சேரும் வரைக்கும் வடிவாக கிளறி விடுவோம். அதன் பிறகு நாங்கள் ஏற்கனவே பொரித்து வைத்த
சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ள போட்டுக்கொள்வோம். இதே ஒருக்கா நாங்கள் வடிவாக கிளறி விடுவோம். இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விடுவோம். மாசி சம்பல் ஆறுனா பிறகு உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் தேசிக்காய் அரைப்பாதை இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி பழப்புளி இருந்தால் பழப்புளி சேர்த்துக்கொள்ளலாம். இந்த சம்பல் காற்று போகாத பனியில் அடைத்தா 6 மாதத்துக்கு மேலே பழுது போடாமல் இருக்கும். சிங்கள முறையில் செய்த மாசி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்களை வீட்டில் செய்து பாருங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம ஜஸ்வினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.